ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூட இப்படி ஃபைட் பண்ண முடியாது. சைனால இப்போ நம்ம ப்ரூஸ் லீ கூட இப்படி ஒரு ஃபைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அட்டகாசமான ஃபைட்டு. அந்த ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவர்தையும் வாங்கி குடிப்பா, எல்லாத்துக்கும் பிடிக்கிறது குடிப்பா. ரெண்டு கொடுங்க. யாரெல்லாம் ஒன்னொன்னு வச்சிருக்கீங்களா? அவங்களாம் ரெண்டு ரெண்டா மூணு மூணா பிடிங்க. பிடிச்சிங்களா? வாங்க வாங்க சார், வாங்க சார். சார் நான் மைக்க சொன்னேன் சார். இப்போ லீடர் அந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்தில் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என் தலைவன் லெஜண்ட் அவர்களை லெஜண்ட் படம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயாக தெரிவார். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த லீடர் படத்தில் ஒரு ரகடு பாயாக லெஜண்ட் அவர்களை காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி செந்தில்குமார் சார். அது மட்டும் இல்ல, இப்போ அப்பா சீசனா என்னன்னு தெரியல, இப்போ வர படங்கள் எல்லாமே அப்பா சென்டிமெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா அம்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவையும் பிடிக்கும் அப்படின்னு இந்த படத்தில் இப்போதான் உயிர். உண்மைதான், அப்பா தான் உயிர். அந்த அப்பா சென்டிமெண்ட்டை அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க துரை செந்தில்குமார் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படம் லீடர் படம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசில் இருக்கும்போது என் தங்கச்சியை பார்த்த மாதிரி, எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி, எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி, அப்படி ஒரு மனசோட ஒன்றி போகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கதாபாத்திரம், இந்த மாறன் என்கின்ற கதாபாத்திரம், சக்திவேல் என்ற கதாபாத்திரம் லீடர் அவர்களை தவிர, லெஜண்ட் அவர்களை தவிர வேற ஒரு எந்த ஒரு கொம்பன் இந்த படத்திற்கு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகவே முடியாது. யார் நடித்தாலும் சரி, அந்த கதாபாத்திரத்தை வேற யாருன்னா நடிச்சிருந்தா ஒரு நடிகனாக தான் தெரிவாங்க. இந்த லீடர் படத்தில் லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் தான் அந்த கதாபாத்திரமாகவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரம், ஷாமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாக இருந்தாலும் சரி, விடிவி கணேஷ், மீசே ராஜேந்திரன், இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே அந்த கேரக்டரோட ஒன்றி போயிருக்காங்க. முக்கியமாக ஃபைட்டு, எல்லாரும் லெஜண்ட் அவர்களை கிண்டல் பண்ணி பேசுனீங்களேயா மௌனங்களா? இப்ப நான் சொல்றேன், ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூட இப்படி ஃபைட் பண்ண முடியாது. சைனால இப்போ நம்ம ப்ரூஸ் லீ கூட இப்படி ஒரு ஃபைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அட்டகாசமான ஃபைட்டு. அந்த ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துப்பாக்கின்னு சொன்னது விஜய் சார் படமா, எந்த படத்தை சொன்னீங்க? விஜய் படம். ஏன்னா உண்மையிலே நான் சொல்றேங்க, அந்த துப்பாக்கியை நம்ம லீடர் அவர்கள்ட்ட தான் கொடுத்துருக்கணும். இந்த படத்துல துப்பாக்கியை வச்சு லெஜண்ட் அவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த லீடர் படம் 2026 மிகப்பெரிய லீடர் 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 லீடர்.